நான் என் ஜனங்களை ஒரு சமாதானமா அமைதலான இடத்துல குடியிருக்கும்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். உங்களை பார்த்தா சொல்றார், என் மகனே என் மகளே, இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒரு அமைதியான சூழ்நிலையே இல்லை. ஒரே வீட்டுல குழப்பமா இருக்குது, அந்த தெருவெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நான் வசிக்கிற இடத்துல அங்க ஒரே மாதிரி ஒரு மாதிரி பிரச்சனை, கூச்சலும் குழப்பமும் சண்டைமா இருக்குது அப்படின்னு நீங்க கலங்குறீங்களா? இப்போ சில இடங்களுக்கு ஒழித்து போனா எங்களை தங்க வைக்கிறதுக்கு எங்கேயாவது தூரம் கூட்டு போவாங்க, ஊரை விட்டு வெளியில. எங்க கூட்டு போறீங்கன்னா, இது ஒரு அமைதியான இடம் இருக்கு பிரதர், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நீங்க பாட்டுல தனியா உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அமைதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மன ரம்யமா இருக்கும். ஆமா, எந்த ஒரு கச்சாமச்சா சத்தங்கள் அதெல்லாம் இல்லை, அமைதியா இருக்குது. அது ஜெபிக்க, ஆண்டவருடைய தியானிக்க, ஒரு சந்தோஷமாய் தெய்வ பிரசனத்துல களிகூற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாருடைய உள்ளமே ஒரு அமைதியான சூழ்நிலை விரும்பும். சிலர் உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கு, வேலை செய்யற இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லை, மேலதிகாரி சத்தம் போடுறாரு, கூட வேலை பார்க்குறவங்க ஒரு மாதிரி ஆட்கள், இந்த ஆஃபீஸே சரியில்லை, எங்கேயா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வசிக்கிற இடம் எல்லாமே ஒரு அமைதி, சமாதானம், ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்புவோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே என் மகளே, அமைதலான சமாதானமான இடத்தில் உன்னை குடியிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ நீங்க டிஸ்டர்பன்ஸ் மத்தியில இருக்கலாம், அதனால உங்களுடைய மனதுல ஒரு துக்கம், வேதனை இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தபடி ஒரு அமைதி, சமாதானம், ஒரு நிம்மதியா இருக்க முடியாத ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை எனக்கு வேணும். நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும், நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு மாற்றம் வரும், நீங்க வசிக்கிற இடத்துல ஒரு மாற்றம் வரும், நீங்க ஊழிய செய்யற இடத்துல ஒரு மாற்றம் வரும். என்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் சமாதானமா ஒரு மகிழ்ச்சியா அமைதியான தாவரங்களை உன்னை தங்க வைப்பேனே. அதை சொல்லி ஜெபிச்சு பாருங்களேன், கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவதை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன், சமாதானமா நிம்மதியா ஒரு குழப்பம் இல்லாத அமைதலான சூழ்நிலையில குடியிருக்க பண்ணுவேன்னு சொல்லி என் வாழ்க்கையில, என் குடும்பத்துக்குள்ள, நான் வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஊழி செய்யற இடத்துல நீர் வாக்கு கொடுத்தபடியே ஒரு அமைதலான சூழ்நிலை உருவாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.